கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் நம்முடைய உள்ளத்திலே வார்த்தையை விதைத்து, அந்த வார்த்தை நமக்குள்ளே சொல்லுது, ஆம் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்தினார். ஆகையால் நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது. இப்படி சில விதமான பகுதிகளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிதான் நம்முடைய இரக்கம் செய்கிற இந்த தேவன், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குறது இரக்கம் செய்கிறது. இந்த இரக்கத்தை நாம் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார், அதான் முடிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இரக்கத்தை எப்படி செய்கிறார், இந்த இரக்கம் செய்கிறவர் நமக்குள்ளே இருந்து எப்படிலாம் இருந்தார், எப்படி செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். அவருடைய வார்த்தையை கவனிப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இரக்கத்தை எப்படி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி இருக்கிறார் எப்படின்னு பார்ப்போம். அவருடைய வார்த்தை பாருங்கள். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், ஆண்டவரே நீர் மௌனமாக இருக்கவும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். அவன் அறிஞ்சிட்டான், அவனுக்கு புரிஞ்சுட்டு, அவன் தப்பு பண்ணி ஏதோ சூழ்நிலையில் இருந்து எல்லாத்தையும் அவனுக்கு புரிஞ்ச உடனே அவன் கர்த்தரை நோக்கி சொல்கிறான் பாருங்கள், ஆண்டவரே அவர் என்ன நீங்கள் மௌனமாக இருக்கவும், என் மேலே ஏதாட்டு கோபம் இல்லாமலும் நீர் என் மேல் இரக்கமாகவும் இருக்கிறீர், நீர் எனக்கு நீடிய பொறுமையுமாகவும் இருக்கிறீர், பூரண கிருபையும் தந்திருக்கிறேன், நீ சத்தியமுள்ள தேவனே, உம்முடைய அண்டையிலே நான் வந்து வாசம் பண்ண எனக்கு அற்புதமான ஒரு தருணத்தை கொடுத்தீங்க ஆண்டவர், கொடான கொடு சொல்லி அவன் நிற்கிறான் பாருங்க. இந்த இரக்கம் செய்கிறவர் அவனுக்குள்ள எந்தெல்லாம் செஞ்சு அவனுடைய உள்ளம் எப்படிலாம் சொல்லுது பாருங்க. அவர் பொறுமையாக இருக்கிறாராம், கோபம் கொள்ளலாம் அவன் மேலே வந்து இரக்கமாக இருக்கிறார், அவனுக்கு மற்ற என்ன சொல்கிறார், அவன் மேலே பூரண கிருபை கொடுக்கிறார், சத்தியமுள்ள தேவன் அவர் என்றும் அவர் உனக்கு ஆசீர்வதித்து, அவன் கூடவே இருந்து ஆசீர்வதித்து அந்த தேவன், அவர் வாக்கு கொடுத்ததை ஒரு நாளும் மாறாத தேவன். இந்த சூழ்நிலையிலும் அவன் அதை நோக்கி பார்க்கிறான். இவ்வளவு நான் செய்தும் என் தேவன் என் மேல் கோபம் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, வாங்கலை, கையை உடைக்கலை, வாங்கலை, எல்லாத்திலையுமே மௌனமாக இருந்து என் மேலே கோபத்தை உச்சரிக்காமல் என் மேல் அன்பாக இருந்து, என் மேல் கிருபையாக இருந்து, என் மேல் இரக்கமாக இருந்து இதையெல்லாம் கருகிற இந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறார். ஆகையால் கர்த்தர் பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலையிலே அவர் பார்ப்பதில்லை, அவர் உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறார், அதெல்லாம் மறந்துடுறார். கர்த்தர் பாருங்கள், உங்களுடைய பாவங்கள்லாம் அவர் நினைக்கிறது. இப்படி நினைக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருப்பீங்க, எதைத்தான் வச்சு பண்ண உங்களுக்கு முன்னால், அதெல்லாம் மறந்து உங்களை எப்பொழுதும் புது சிருஷ்டியாக பார்க்குறார், கிறிஸ்துக்குள்ளே பார்க்குறார். ஆகையால் தான் அவருடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்திலே மரணத்தை கொண்டு அவர் ஜெயித்து பாவங்களெல்லாம் நீக்கி இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ போல பார்க்கிறார். ஆகையால் உங்களுக்குள்ள பாவங்கள்லாம் அவருக்கு தெரியவதில்லை, ஏன்னா பாவமே அறியாத சுத்தக்கண்ணர் கிறிஸ்து. ஆகையால் அவர் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அதனால் அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதனால என்ன அதை அந்த அளவுக்கு அவன் அறிஞ்சிருக்கான் பாங்க. சந்திக்கிறேன், மௌனமாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்கிறாரு, இரக்கமாக இருக்கிறாரு, சத்தியமுள்ள அவங்க கொடுத்த வாக்குக்கு சரியாக செய்கிறவர் இருக்கிறார். அப்படி சொல்லி கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று அவன் அருமையாக அறிந்து வைத்திருக்கிறான். என் கூடவே இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர். நான் சில ஒரு பாவங்களை செஞ்சிட்டேன், ஆனால் அதற்கு நான் உணர்ந்து கர்த்தரை நோக்கி கண்ணீரிட்டு அழுது என்னுடைய சரீரத்தை அவருக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னுடைய சரீரம் மூலமாக இந்த உலகத்திலே அவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரம் மூலமாக செய்கிறார். ஆகையால் நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த சரீரத்துக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிற அந்த கிறிஸ்து அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கிறதே இருக்காது. ஏனென்றால் அவர் ஆளுகை செய்யும் பொழுது பாவம் எப்படி இருக்கும், இருக்காது. ஆகையால் தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னா இந்த அளவு தான் அவருடைய இரக்கத்தை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். அதான் சொல்லுகிறேன், இந்த அளவு சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய இரக்கம் என்றும் மாறாதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் பாருங்கள், நிறைய பேர் விதைச்சிருப்பாங்க, நீ அப்படி செஞ்சாதான் இப்படி நடக்கும், இப்படி செஞ்சாதான் அப்படி நடக்கும், உனக்கு கர்த்தர் அடிப்பார், காலை உடைப்பார், அப்படி உடைப்பார், இப்படி உடைப்பார். நீங்கள் அதெல்லாம் அவருக்கு வேலையே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் சில பிரமாணங்களை இயக்கி வச்சிருக்கிறார். நீங்கள் செய்த பாவங்கள் உங்கள் முன்பாக நிற்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்குள்ளே ஒரு சொசைட்டியில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கி, குடும்பத்தில் கெட்ட பேர் வாங்கி, எல்லா விதமான காரியங்கள் உங்களுக்குள்ளே வந்துடும். அவர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது.
கர்த்தர் அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார். நீங்கள் தான் அதில் போய் உழுதுங்கிடுதே, நீங்கள் தான் மாட்டிக்கிடுதீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பூமியில் வச்சிருக்கிற பிரமாணத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு எப்பவும் இரக்கமும் கிருபையும் சார்ந்த அன்பு கிருபை உங்களை நோக்கி அவர் எந்த ஒரு வார்த்தையும் உங்களுக்கு கோபத்தில் உச்சரிக்காமல் அனுதினமும் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். நீ இன்று இருக்கிறதை விட நீ 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று சொன்ன அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார். உபாகம் 1:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா படிங்க, அதில் தெரியும். உன்னை இந்த அளவு இந்த ஏற்கனவே அவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனாலும் தேவன் சொல்கிறார், இதை விடையும் உங்களுக்கு 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல் 1000 மடங்கு கோடான கோடி மடங்கு நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது, நீங்கள் ஒரு வீடு இருக்கா சொந்தமாக, இன்னும் 2 வீடு எடுக்கணும், கடைகள் இருக்கா இன்னும் 3-4 கடைகள் எடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் செழித்து வாழ வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய இரக்க குணம். உங்களை ஒரு நாளும் கோபத்துக்குள்ளே கொள்ள மாட்டார், உங்களுக்குள்ளே இருப்பார். நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எந்த காரியம் செய்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். வேறு எதையும் கொண்டு நீங்கள் மண்டை போட்டு குழப்பிவிடாங்க. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆக கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதான் நான் சொன்னேன், இரக்கத்தின் தேவன் இப்படித்தான் அவர் உங்கள் வார்த்தை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.